Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு என்ன நம்ம வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அது நம்ம ஸ்கின் கேருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். என்ன ப்ராடக்ட் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த ஹைலோ ஜெல்லுங்க. இந்த ஹைலோ ஜெல்லை பத்தி ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு தெரியாம இருக்கும். தெரியாதவங்களுக்கு இந்த ஹைலோ ஜெல்லை பத்தி இன்ஃபர்மேட்டிவா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படினு இந்த வீடியோ நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போய்ட்டு ஃபுல்லா நம்ம பார்க்கலாம். இந்த ஹைலோ ஜெல்லை பத்தி சொல்லணும் அப்படினா இது எங்க கிடைக்கும் அப்படினா ஆன்லைன் ஸ்டோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஃப்ளிப்கார்ட்ஸ், அமேசான் அந்த மாதிரிலாம் சைட்ஸில் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. பக்கத்தில் இருக்க மெடிக்கல் ஷாப்பில் போய் கேட்டிங்கனாலும் அவைலபிளாக இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா $250 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இது டியூப் வைஸ் இப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி ஒயிட் கலர் கார்ட்போர்டில் கொடுத்து பேக்கேஜிங் வைஸ் இந்த மாதிரி ஒயிட் கலர் கொடுத்து ஒரு ப்ளூ கலர் கேப் மாதிரி போட்டு கொடுக்குறாங்க. இதோட கிராம்ஸ் பார்த்திங்கன்னா 30 கிராம்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி இதில் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஹையலுரானிக் ஆசிட் ஜெல் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னா நான் ஸ்டிக்கி, நான் ஆயிலி, நான் கொமஜோட்டினியஸ், அப்புறம் வந்து அக்ளூசிவ் ஜெல். ஓகேங்களா, இது ப்ராடக்ட் வந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி ஜெல்லி கன்சிஸ்டன்சி, ஒரு மாதிரி வாட்டர் பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். உங்களுக்கு நான் இதை இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இருக்கிறதே தெரியாது, நம்ம ஸ்கின்னாக நல்லா அப்சர்வ் ஆகி சூப்பர் டூப்பராக வந்துட்டு ஒர்க் ஆகிட்ருக்கும். இந்த ஹைலோ ஜெல் அப்படின்னா எதுலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு இப்போ வந்துட்டு தெரிய ஆரம்பிச்சிருக்கும். ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இப்போ நம்ம ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நயாசிடமைன், அதுக்கப்புறம் ஹையலுரானிக் ஆசிட்ஸு, விட்டமின் சி சீரம், இது எல்லாமே நம்ம ஸ்கின் கேரில் இப்போ ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது எல்லாமே ஆசிட்ஸு ப்ளஸ் வந்துட்டு ஏஹெச்ஏ, பிஹெச்லாம் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்மளுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு செட் ஆகுமா ஆகாதா அப்படின்றது நிறைய பேத்துக்கு இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் மோட்லேயே சுற்றிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதோட ப்ரைஸ் ரேஞ்சும் வேறு லெவலில் அதிகமாக இருக்கும். இப்போ ஆசிட்ஸ்னாவே நம்ம போயிட்டோன்னா மினிமம் நம்மளுக்கு 1000க்கு மேலே தான் நல்ல நல்ல பிராண்ட்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்ருக்காங்க ப்ரைஸ் லிஸ்ட்டில். பிராண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேத்துக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ சுகுந்தா, அதுக்கப்புறம் ஆர்டினரி, இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸில் இருக்குது. அது எல்லாமே 1000க்கு மேலே இருக்குது. ஸோ மினிமம் 700 கிட்டே வந்துட்டு நம்மளுக்கு இந்த ஆசிட்ஸு சீரம்ஸ்லாம் இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அதோட கம்மியாக நம்மளுக்கு ஒரு மினி வெர்ஷன்ஸில் என்னடா கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது இந்த ஹையலுரானிக் ஆசிடோட ஜெல் பேஸ்டு ஹைலோ ஜெல் எனக்கு வந்துட்டு ஒருத்தவங்க ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதோட ப்ரைஸும் கம்மியாக இருக்குது, அஃபோர்டபுளாக இருக்குது. சரி ஓகே, இதை வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். யூஸ் பண்ண வரைக்குமே நல்லாவே சூப்பர் டூப்பராக வந்துட்டு ஒர்க் ஆச்சு. ஸோ அதனால தான் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை உங்க கூட ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் அப்படின்னு எடுக்கணும் அப்படின்னா ஆர்கானிக்காக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரெமெடிஸ் வச்சு ஒரு சில பேருக்கு யூஸ் பண்ண பிடிக்கும். ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஜெல்ஸு, இந்த ஆயில்மெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு மொத்தம் 2 செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்ல போனோன்னா வந்துட்டு இந்த ஹைலோ ஜெல்லையும் வச்சுக்கலாம், ஒரு பப்பாயாவையும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இந்த பப்பாயாவை நம்ம வாங்கி பீல் பண்ணி அதுக்கப்புறம் அதை கிரைண்ட் பண்ணி அதுக்கப்புறமா அதோட எக்ஸ்ட்ராக்ட்ஸ் எடுத்து நம்ம ஃபேஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம தேய்க்கிறது பெரிய ப்ராசஸ். இதே இந்த மாதிரி ஆயில்மெண்ட் ஜெல் பேஸில் போயிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. அவங்க எல்லாத்தையுமே பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நம்மள மாதிரி ஒரு சோம்பேறியான ஒரு பீப்புள்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இதை எடுத்து டக்குன்னு போட்டு யூஸ் பண்ணி ரிசல்ட்டும் உடனே வந்துடும். ஓகேங்களா, அதுக்குன்னு நான் ஆர்கானிக்கு ஹோம் ரெமெடிஸ் எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்ல மாட்டேன். அதோட வேலையை வந்துட்டு செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இதுனா கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் குவிக்காக ரிசல்ட் தெரியும், அவ்வளோதான் வித்தியாசம் ரெண்டுத்துக்குமே. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹைலோ ஜெல் வந்துட்டு எதுலேருந்துட்டு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் உங்கள் ஸ்கின் கேர் கூட இதை நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம இதை பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் எப்பயுமே உங்களுக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டை வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்ருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும்போது எதுவுமே ரீப்ளேஸ் பண்ணாதீங்க. இந்த ஹைலோ ஜெல்லை வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இல்லை நான் இன்னும் ஒரு ஸ்கின் கேரே வந்துட்டு ஸ்டார்ட் அப் பண்ண ஆரம்பிக்கல, நான் இனிமேல் தான் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்றவங்களும் சிம்பிள், ஒன்றுமே கிடையாது. மார்னிங் வந்துட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு உங்கள் மாய்ஸ்சரைசர் கூட போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த ஹைலோ ஜெல் ஆட் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு சன்ஸ்க்ரீன் போடுவீங்கள்ல, ஸோ அப்போ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு வந்துச்சு அப்படின்னா சூப்பர் டூப்பராகவே நல்லாவே அது வேலையை கரெக்டாக பண்ணி கொடுக்கும். இல்லை நான் நைட் கேர் ஸ்கின் கேர் கூட ஆட் பண்ண போனாலும் தாராளமாக இதை ஆட் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் வந்துட்டு ரொம்ப வாட்டரியாக, நான் சொன்ன மாதிரி ஸ்டிக்கியெல்லாம் போட்ட மாதிரியே எதுவுமே தெரியாது. நம்மளுக்கு ஸ்கின்னில் வந்துட்டு ஈஸியாக அப்சர்வ் ஆகிக்கும். அதனால நம்மளுக்கு அந்த ஒரு மாதிரி இரிட்டேஷனோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. இது போட்டு உங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கின் வந்துட்டு உண்மையானுமே சொல்லப்போனால் நல்லா ஒரு மாதிரி சாஃப்டாக ஷைனிங்காக செட்டில்டாக ஆச்சு. பிம்பிள்ஸ் போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிம்பிள்ஸ் அது பாட்டு கம்மன் தாங்க இருக்குது. அப்புறம் டார்க் ஸ்பாட்ஸ் வந்துட்டு போகுதுன்னா ஓரளவுக்கு லைட்டான ஒரு ஷேட் வந்துட்டு மாறுது, அவ்வளோதான். பட் ஆனால் ஸ்கின் வந்துட்டு நல்லா ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது கிளாஸியாக ஒரு மாதிரி ஷைனிங்காக ஆகுது. கண்டிப்பாக இந்த ஜெல் வந்துட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சன்ஸ்க்ரீன் மஸ்ட்டு யூஸ் பண்ணியே ஆகணும். நம்ம எந்த ஒரு ஆயில்மெண்ட்ஸ் எது எடுத்தாலுமே நம்ம சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணால் தான் அதோட வேலையை கரெக்டாக செஞ்சு கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால் தயவு செய்து ஏதாவது டெர்மட்டாலஜிஸ்ட்டை போய்
அவங்கவுங்க ஸ்கின்னுக்கு வந்துட்டு எது செட் ஆகுமோ அந்த சன்ஸ்க்ரீன் பார்த்து, இல்லாட்டி ஏற்கனவே ஒரு சன்ஸ்க்ரீன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சன்ஸ்க்ரீன் கூட இதை நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணிங்கனாவே நல்லா ஒர்க் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி ஒரு சில பேருக்கு வந்துட்டு ப்ராடக்ட் நீங்கள் புதுசாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 10 பேத்துக்கு வந்துட்டு அந்த ப்ராடக்ட் வந்துட்டு செட் ஆகும். ஒரு 5 பேத்துக்கு ஒரு 25 பேருக்கு வந்துட்டு யூஸ் ஆகாமல் இருக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்துட்டு இன்கேஸ் தப்பாக அந்த ப்ராடக்டை வந்துட்டு அந்த ஸ்கின் கேர் கூட ஆட் பண்ணி போட்டிருந்துருப்பாங்க. இல்லாட்டி அவங்களுக்கு அவங்க ஸ்கின்னுக்கு வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்காமல் செட் ஆகாமல் இருக்கும். ஓகேங்களா? எனக்கு அதுக்குன்னு சொல்லிவிட்டு இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணனால தான் எனக்கு பிம்பிள்ஸ் வந்துருச்சு, இதாகிடுச்சு, ஒரு மாதிரி ரேஷஸ் மாதிரி வந்துடுச்சு அப்படின்லாம் வந்துட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்துடுச்சுன்னா டக்குன்னு எடுத்தோன்னே அந்த ப்ராடக்ட்டே நம்ம தப்பு சொல்லிட முடியாது. நம்மளுக்கு அது ஒத்துக்காமல் இருக்கும். பொதுவாகவே ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டில் நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ண அனலைஸ் பண்ண தான் இது செட் ஆகும், இது செட் ஆகாது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு அந்த டைம் பீரியட் எடுக்கவே டைம் ஆகும். அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி சீசன்ஸும் மாறுது. ஒரு சில ப்ராடக்ட் வந்து சம்மருக்கு செட் ஆகும், ஒரு சில ப்ராடக்ட் வந்து வின்டருக்கு செட் ஆகும். அந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதனால் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் நம்ம ஸ்கின்னுக்கு எது செட் ஆகும் அப்படின்றதே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு தெரிய ஆரம்பிக்கும். என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லணுன்னா இந்த ஸ்கின் கேர் கூட ஆட் பண்ணும்போது நல்லாவே ஒர்க் ஆகி கொடுத்துச்சு. அதே மாதிரி 30 கிராம்ஸ் கொடுக்குறாங்கல்ல, ஸோ அதனால இது நம்ம கண்டினியூஸாக டெய்லியும் வந்துட்டு நம்ம ஸ்கின் கேர் கூட ஆட் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு 10 to 15 டேஸ் தான் வந்துட்டு ப்ராடக்ட் வருது. அடுத்தடுத்த டியூப் நீங்கள் வாங்கினீங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நல்லாவே ஒரு ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த ஒரு 2 டியூப் யூஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ஹைலோ ஜெல் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம மார்க்கெட்டில் கிடைக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஹைரலானிக் ஆசிட் இது இருக்குது பார்த்திங்களா, அது கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் வந்துட்டு அதிகமாக கொடுக்குறாங்க. அந்த பர்சன்டேஜ் கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறாங்க. அதுவுமே நல்லாவே வந்துட்டு ஒர்க் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால இது யூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னுக்கு செட் ஆச்சு அப்படின்னா அடுத்த ஹைலோ ஜெல் ப்ளஸ் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகும். ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க, ட்ரை ஸ்கின் பீப்புள் எல்லாத்துக்குமே இது செட் ஆகுற மாதிரி ஒரு ஜெல் பேஸ்டு தான். ஸோ அதனால் இது பயப்பட தேவை கிடையாது. இப்போ நம்ம ஸ்கின் கேர்லேயே வந்துட்டு இப்போ நிறைய கோஜி விட்டு அந்த மாதிரிலாம் ஜெல்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஹையாலுரோனிக் ஆசிட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இது ரெண்டுமே ஒரு சில பேர் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. யூஸ் பண்ணி இதாகிடுச்சு அதாகிடுச்சுன்னு சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ராடக்ட்டை அனலைஸ் பண்ண தான் நம்ம ஸ்கின்னுக்கு எது செட் ஆகும், யூஸ் பண்ண தான் எது செட் ஆகும் எது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த ஹைலோ ஜெல் வந்துட்டு ஹையாலுரோனிக் ஆசிட் பேஸில் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்கள் ஸ்கின்னுக்கு செட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சீரம் பேஸில் போகிறது எனக்கு கேட்டால் நல்லது. இதுவுமே நல்லா டீசெண்டான ஒரு அதுக்கேற்ற வேலையை அதுக்கு உண்டான அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நல்லாவே வந்துட்டு ஒர்க் பண்ணி கொடுக்குது. அவ்வளோதான், முக்கால்வாசி நான் வந்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த ஹைலோ ஜெல்லோட பற்றி ரிவ்யூஸ் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக வந்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க.